சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் தொழிலாளர்கள் அடைந்துள்ள வெற்றிகள் குறித்து நினைவுபடுத்தியுள்ளார். உழைக்கும் மக்களின் உழைப்பின் மதிப்பை சரியாக புரிந்து கொண்டு அதற்கேற்ப அரச கொள்கைகளை நாம் நடைமுறைப்படுத்தி வருகிறோம். அரச ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தை அதிகரித்தல், தனியார் துறை ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தை அதிகரித்தல், அத்துடன் 2016 ஜனவரி 1ஆம் தேதிக்கு பின்னர் பணியில் இணைந்த அரச ஊழியர்களுக்கும் ஓய்வூதிய உரிமையை வழங்குதல், பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை 1750 ரூபாவாக அதிகரித்தல், பெண்கள் இரவு நேர பணியில் ஈடுபடுவது தொடர்பான சட்ட திருத்தங்கள் மற்றும் உழைக்கும் மக்களின் பிள்ளைகளின் கல்விக்காக மகப்புல புலமை பரிசில் கொடுப்பனவை 10,000 ரூபாவால் அதிகரித்தல் உட்பட இந்நாட்டின் விவசாயிகள், மீனவர்கள், இளைஞர்கள், பெண்கள், மாணவர்கள் மட்டுமன்றி உற்பத்தியாளர்கள், சிறு தொழில் முயற்சியாளர்கள் என சமூகத்தின் அனைத்து தரப்பினருக்குமான பல சலுகைகளை வழங்க நாம் நடவடிக்கை எடுத்துள்ளோம் என்பதை இந்த தருணத்தில் மகிழ்ச்சியுடன் நினைவுபடுத்துகிறேன். கடந்த டிட்வா சூறாவளியின் போது இந்நாட்டின் உழைக்கும் மக்களே பெருமளவில் பாதிக்கப்பட்டனர். விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் சிறு மற்றும் நடுத்தர கைத்தொழில் முயற்சியாளர்களுக்கு நிவாரணங்களை வழங்கியமை, வரலாற்றில் அனர்த்தமொன்றின் போது அதிகூடிய இழப்பீட்டுத் தொகையை வழங்கியமை, வீடமைப்பு திட்டங்களை விரைவுபடுத்தியமையூடாக மக்களின் வாழ்க்கை தரத்தை முன்னரை விட உயர்நிலைக்கு கொண்டு செல்லும் ரீபில்ட் ஸ்ரீலங்கா திட்டத்தை நாம் தற்போது வெற்றிகரமாக முன்னெடுத்து வருகிறோம் என்பதை நினைவு கூறுகிறோம். இந்நாட்டின் உழைக்கும் மக்களின் உரிமைகளை பாதுகாத்து அவர்களின் துயரங்கள் மற்றும் கண்ணீருக்கு பதிலாக ஒரு பாதுகாப்பான பொருளாதாரத்தையும் பிள்ளைகளுக்கு சிறந்த எதிர்காலத்தையும் கட்டியெழுப்புவதே எமது ஒரே நோக்கமாகும். இதற்காக நாளுக்கு நாள் நவீனமயமடையும் உற்பத்தி சக்திகள் மற்றும் வளர்ந்து வரும் சூழலுக்கேற்ப மனித வளம், பொருளாதாரம் மற்றும் உற்பத்தி தொடர்புகளை மேம்படுத்துவதை முதன்மை பணியாக நாம் அடையாளம் கண்டுள்ளோம். உத்தேச கல்வி சீர்திருத்தங்கள், டிஜிட்டல் பொருளாதார திட்டம், கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம், சமூக சக்தி திட்டம் போன்றவை இதற்காகவே நடைமுறைப்படுத்தப்படுகின்றன. நாடு இழந்த அபிவிருத்தியை மீட்டெடுத்து வளமான நாடு, அழகான வாழ்க்கையை கட்டியெழுப்பும் திட்டத்தில் உழைக்கும் மக்களை அதன் முதன்மை சக்தியாக நாம் ஆழமாக நம்புகிறோம். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு தோல்வியுறாத பயணத்திற்காக நாம் பணியாற்றிக் கொண்டே கற்றுக்கொண்டும் கற்றுக்கொண்டே பணியாற்றியும் வருகிறோம். நிச்சயமாக ஒரு சிறந்த நாட்டை உருவாக்குவதற்கான கூட்டு முயற்சிக்கு உங்கள் மனசாட்சிக்கிணங்க எம்முடன் இணையுமாறு அன்பான உழைக்கும் மக்களுக்கு சகோதரத்துவத்துடன் அழைப்பு விடுப்பதோடு அர்த்தமுள்ள தொழிலாளர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக ஜனாதிபதி தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் மே தினத்தை முன்னிட்டு பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்த மே தினமானது மக்கள் சக்தியால் உருவான அரசாங்கத்தின் கீழ் கொண்டாடப்படுவதனால் முக்கியத்துவம் மிக்கதாக அமைகின்றது. உழைப்புக்குரிய உண்மையான கௌரவத்தை பெற்றுக் கொடுப்பதும் அனைத்து உழைக்கும் மக்களினதும் உரிமைகளை பாதுகாப்பதற்கான அர்ப்பணிப்பும் எமது அரசாங்கத்தின் அடிப்படை கொள்கையாகும். அதற்கமைய நடைமுறையிலுள்ள சேவைகளை விரிவுபடுத்தி உழைக்கும் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான புதிய வேலைத்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் நியாயமான, பாதுகாப்பான பணிச்சூழலை உருவாக்க வேண்டும் என உறுதி பூண்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். அத்துடன் அனைத்து பிரஜைகளுக்கும் நியாயமான, சமமான வாய்ப்புகளை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் அடிப்படை நோக்கமாகும். அதற்கமைய விசேட தேவையுடையோர் உட்பட அனைவருக்கும் கண்ணியமான தொழில்சார் வாழ்க்கையை முன்னெடுக்கக்கூடிய சூழலை உருவாக்குவது எமது பொறுப்பாகும். ஊதியமற்ற உழைப்பை இனங்காணக்கூடிய மற்றும் அத்தகைய தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்தக்கூடிய தேசிய சமூக பாதுகாப்பு கட்டமைப்பை நிறுவுவது எமது அரசாங்கத்தின் முதன்மை கடமைகளுள் ஒன்றாகும். அனைத்து விதமான உழைப்பையும் மதிக்கின்ற, உரிமைகள் பாதுகாக்கப்படுகின்ற சமத்துவமிக்க ஒரு நாட்டை உருவாக்குவதற்காக ஒன்றுபட்டு முன்னேறுவதன் முக்கியத்துவத்தை இந்த மே தினத்தில் நாம் மீண்டும் உறுதிப்படுத்த வேண்டும். அனைத்து உழைக்கும் மக்களின் ஆற்றல் மற்றும் அர்ப்பணிப்பு மூலம் எமது பொது இலக்கான வளமான நாடு, அழகான வாழ்க்கை என்பதை மிக விரைவில் அடைவதற்குரிய வலிமை கிடைக்க வேண்டும் என பிரார்த்திப்பதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இதேவேளை தொடர் நெருக்கடிகளால் பாதிக்கப்பட்டுள்ள நாட்டை உழைக்கும் மக்களின் உழைப்புக்கு உரிய மரியாதை அளிப்பதன் மூலமே கட்டியெழுப்ப முடியும் என தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு வெளியிட்டுள்ள செய்தியில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். மேலும் நாட்டின் பொருளாதாரத்தின் உயிர் நாடியாக விளங்கும் தொழிலாளியை ஒரு இயந்திரமாக கருதாமல் நாட்டின் அபிவிருத்தியில் ஒரு உண்மையான சம பங்காளியாக கருதும் ஒரு சமூக ஜனநாயக மனிதாபிமான பொருளாதார திட்டம் நாட்டுக்கு தேவை என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் தனது மே தின செய்தியில் சுட்டிக்காட்டியுள்ளார்.